தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு ஒரு நம்பகத்தன்மையை இழந்துவிட்டது. ஏன்னா தேர்தல் ஆணைய உறுப்பினர் நியமனம் செய்வது என்பதற்கு ஏற்கனவே ஒரு முறை பின்பற்றப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், அந்த மூவர் கொண்ட குழு பரிந்துரை செய்யும் என்று இருந்ததை மோடி அவர்கள் மாற்றி பிரதமரால் நியமனம் செய்யக்கூடிய ஒன்றிய அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், பெரும்பான்மை அடிப்படையில் முடிவு செய்யப்படும் என்று முடிவு எடுத்து விட்டார்கள். இப்போ பெரும்பான்மை யாருன்னா மோடியும் அமித்ஷாவும் தான் பெரும்பான்மை. அப்போ தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமாக செயல்பட வேண்டிய அமைப்பு, அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்பு, ஒரு நம்பகத்தன்மையோடு செயல்பட்ட அமைப்பு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உத்தரவை, கட்டளையை ஏற்று செயல்படக்கூடிய அமைப்பாக மாறிவிட்டது என்பது மிகுந்த கவலைக்குரியது. ஏன்னா நம்முடைய நாட்டு மக்கள் நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை வைத்து தான் ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்துகிறார்கள், ஆட்சிகளை உருவாக்குகிறார்கள். ஆனால் அத்தகைய நம்பகத்தன்மை வாய்ந்த தேர்தல் ஆணையம் இன்றைக்கு வேறு மாதிரியாக செயல்பட்டு பீகார் மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய மோசடிகள் நடைபெற்றிருக்கிறது. 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் இங்கேயும் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பல மாநிலங்களில் பிஜேபி ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு துணை போகிறது என்பது தான் குற்றச்சாட்டு. இதுதான் ராகுல் காந்தி வெளிப்படுத்தினார். என்னிடத்தில் இதுக்குள்ள ஆதாரங்கள் இருக்கிறது, அந்த ஆதாரங்களை நான் வெளியிடுவேன் என்று சொன்னார். நீங்கள் ஆதாரத்தை வெளியிடுங்கன்னு சொன்னாங்க. வெளியிட்டார். வெளியிட்ட பிறகு அதை பரிசீலித்து அதில் குறைபாடுகள் இருப்பது உண்மையானால் அந்த குறைபாடுகளை நீக்கி சரி செய்வதற்கு பதிலாக ராகுல் காந்தி மிரட்டப்படுகிறார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மிரட்டப்படுகிறார். நீங்கள் அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் என்று மிரட்டப்படுகிறார். இது நல்லதல்ல. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்வது, தேர்தல் ஆணையம் நேர்மையாக செயல்பட வேண்டும். அது அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு மகத்தான அமைப்பு. அது சுதந்திரமாக செயல்பட வேண்டும். பாஜகவினுடைய கட்டளைக்கு அது அடிபணியக்கூடாது என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். அப்போ தவறுகள் மகாராஷ்டிரா மாநிலத்தில், பீகாரில், கர்நாடக மாநிலத்தில் ஏற்பட்ட தவறுகளை ஆதாரபூர்வமாக எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில், நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில், ஒரு பொறுப்பான தலைவர் என்கிற முறையில் ராகுல் காந்தி வெளியிட்டிருப்பது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. இந்த குறைபாடுகளை சரி செய்வதற்கு மாறாக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக ராகுல் காந்தி அவர்களை மிரட்டுவதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது.